அவர்கள் தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் புதிய ஆண்டை நான் செய்திருக்கிறார். புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வதிப்பது பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, இவருக்கு பாத்திரமே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, இவருக்கு பாத்திரமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக, உடைய வல்லமை வெளிப்படும்படியாக, உடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக உம்மை காண நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உடைய எல்லா பலவீனங்களையும், உடைய எல்லா சோர்வுகளையும், உடைய எல்லா சதியையும் ஆண்டவரே நீக்கி எல்லாவற்றையும் சாதகமாக்கி உங்களுடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும். கர்த்தாவே, என் வார்த்தை மாத்திரம் கேட்கப்படட்டும். என் வார்த்தையினால் எங்களை உருவாக்கின கர்த்தர், சகலத்தையும் உருவாக்கின தேவன். ஆண்டவரே, எல்லாம் நல்லது கண்டவர். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொருட்படுத்தி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன்களை ஆசீர்வதித்து காப்பாராம். இந்த புதிய ஆண்டில 2022 ஆண்டில முதல் வாரத்துல உங்களை சந்திக்கவும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே முதலாவது தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தவும், ஆண்டவருக்கு நன்றியர்களை நாம் அர்ப்பணிக்கவும்
நாம் நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்வோம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், திருச்சபையினுடைய பெரியவர்கள், அம்மா அவர்களுக்கும், அனைத்து ஊழியத்துல உதவி செய்கிற தாய்மார்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை பலுக செய்வார். தேவன் உங்களை பெருக செய்வார். நமது மெய்ப்பனின் குரல் ஊழியர்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை தேவன் நிறைவாய் கொடுத்து தேவன் பரிபூரணமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை இதை கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்குள் அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை பலுக செய்ய வேண்டுமானால், நாம் பெருக செய்ய வேண்டுமானால், நாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பெருக செய்வார், பலுக செய்வார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைய சூழல் மிக கடினமான சூழலை நாம் சந்தித்து வருகிறோம். உலகம் மிக கடினமான உலகத்தில் இருக்கிறது. மிக போராட்டங்கள் நிறைந்த சூழலை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இன்னும் ஆண்டவரிடத்தில் திரும்பாதபடிக்கு நம்முடைய காலங்களை கடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் என்று சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் இந்த நாளிலே நம் முன்பாக வைத்து நமக்கு ஆலோசனை சொல்ல காத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும், இந்த புதிய ஆண்டிலும், புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நம்மை அழைக்கிற தேவனாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்திலே எட்டினது. தேவ சமூகத்திலே எட்டின பொழுது ஆண்டவர் அதை கேட்டார். வேதம் சொல்லுகிறது, கேட்டார். கேட்டு ஒரு இரட்சகனை ஆண்டவர் தெரிவு செய்து அனுப்ப சித்தமானார். அவர் மோசேயை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் மோசேயோடு பேசினார். ஆண்டவர் மோசேயை அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நடந்தது என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை பெரிய வேதத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்து அத்துணை காரியங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். வாசியுங்கள். யாத்ராகமம் 2
யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆழ்வார்கள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்துக்கு நீக்கி ஆணையாளரும் ஏத்தியரும் எமோரியரும் எபூசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தெலும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். வாசிங்க அடுத்தது. ஆமா, இப்ப ஆண்டவர் மோசேயோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த வெளிப்பாடுகளை கொடுப்பதற்காக ஆண்டவர் சித்தம் கொண்டு மோசேயை தெரிந்து கொண்டார், அழைக்கிறார். நான் உன்னை அனுப்புவேன், நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் மோசே என்ன சொன்னார் என்பதுதான் மிக விசேஷமான ஒரு வார்த்தையாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அடுத்தது 10வது வசனத்தை வாசிங்க. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு முன்னாவது உமது அடியாரோடு பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்குவல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் அந்தராவும் உள்ளவன் என்றான். ஆமா, 13வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பு. இன்றைய சூழல் இதுதான் பிரியமான. இதுதான் ஆண்டவர் சித்தம் கொண்டுதான், ஆண்டவர் எண்ணம் கொண்டுதான் யாரை அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டு இறங்கி கேட்டு பதில் தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி மோசேயை அழைக்கிறார். ஆனால் மோசே சொல்லுகிறான், நான் திக்குவாயன், அவன் நான் போய் சொன்ன கேட்க மாட்டாங்க, அல்லது நீங்க என்னை விட பெட்டரான ஆள் இருப்பாரு, அவர் அனுப்பிடு. இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம் பிரியமான? நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நாம பல இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றை கண்டு பார்த்திருப்பீர்கள். ஒரு விசேஷத்தை நீங்கள் வர வழியில நிச்சயமாக எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். எல்லாரும் பார்த்து இங்கே எப்படி இருக்கிறது, அங்கே எப்படி இருக்கிறது, சிந்திக்க வேண்டும் பிரியமானவர். ஆண்டவர் நம்மை அழைத்தது நோக்கம் இருக்கிறது. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாம் செயல்பட வேண்டும், நாம் கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு உலகம், நான் முன்பே உங்களுக்கு சொன்னேன், மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. பெரிய ஆபத்தில் இருக்கிறது. என்ன ஆபத்து தெரியுமா? கடந்த 2 மாதங்களாக இந்த ஆபத்திலே உலகம் சிக்கி உழன்று கொண்டிருக்கிறது. என்ன? காட்டுத்தீ பெருவாரியாக உலகம் முழுவதும் பல நாடுகள் இந்த காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உறைபனி, எவ்வளவு பனி பெய்யுது தெரியுமா? 1.5 மீட்டர் 2 மீட்டர் உயரத்திற்கு பனி பொழிவு. உலக நாடுகள், பல நாடுகள் பாதிக்கப்பட்டது. பெருவெள்ளம் சென்னை 2 நாளைக்கு முன்னாடி 240 mm 1 மணி நேரத்துல பெய்தது. அதை எல்லாரும் என்னன்னு சொல்ல விரும்புறாங்க, எதை சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், அது கிளவுட் பஸ்ட் அப்படியாக இருக்குமோ என்ற அச்சம் இருக்கிறது என்று வானிலை ஆய்வாளர்கள் இப்பதான் விழித்துக் கொண்டு அவங்க அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து பல 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 காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
கொரோனாவுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். கொரோனா 2020 ஆரம்பித்த கொரோனா இன்று வரை நம்மை விட்ட பாடில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. முதல் அலை போனது, இரண்டாவது அலை போனது, மூன்றாவது அலையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். 4, 5 ஆயத்தமாக காத்திருக்கிறது. ஆல்ரெடி இங்கிலாந்துல 5வது அலை வீசிக் கொண்டிருக்கிறது. நாம இப்ப 3வதுல இருக்கிறோம். பிரையாரிட்டைஸ்ல இருக்கிறது, பிரையாரிட்டி பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள், பல காரியங்கள் உலகை சூழ்ந்திருக்கிறது. நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இந்த கொரோனாவை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த கொரோனாவுக்கு என்ன பெயர்? கொள்ளை நோய். வெரி குட். கொள்ளை நோய்க்கு இன்னொரு பேர் என்ன? வாதை. வாதைக்கு இன்னொரு பேரு பார்த்தீங்களா? தீராவியாதி. அப்புறம் சீக்கிரம் சொல்ல மாட்டேங்குது. என்னங்கம்மா? அழிவு. அழிவு. ஓகே, ரைட். வாசிங்க, வாசிங்க. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனம். பஞ்சமோ அல்லது ஒரு பட்டயத்தின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, என்ன பேரு? இப்ப சொல்லுங்க, என்ன பேரு? என்ன பேரு சொல்லுங்க. கரெக்டா தான் வந்திருக்கீங்க, கரெக்டா சொல்லுங்க. பட்டயம், சங்காரம், பஞ்சம். பத்தியா? படிச்சுட்டு மறுபடியும் படிங்க, மறுபடியும் படிங்க. கரெக்டா படிச்சுட்டு மறுபடியும் படிங்க. 3 வருஷத்துக்கு பஞ்சமோ அல்லது பட்டயத்தின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. இப்ப சொல்லுங்க, என்ன பேரு? கரெக்ட் சொல்லுங்க. கர்த்தருடைய பட்டயம். இந்த கொள்ளை நோய் நாம ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு. அது வேற ஒண்ணும் இல்லை, அது பட்டயம் உலாவி கொண்டிருக்கிறது. அதனாலதான் 3 வருஷம் ஆயிடுச்சு, உலாவி கொண்டிருக்கிறது. அரசு இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறது, இப்போதைக்கு போவாது. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா நாம தான் நான் ஜபம் ஜபம் ஜபம்னு சொல்லி உட்காந்து. உலகம் சொல்லுகிறது போகாது, விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் போவாது. காரணம், அது கர்த்தருடைய பட்டயம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சரி, கர்த்தருடைய பட்டயம் என்ன காரியம்? எதற்காக வந்திருக்கிறது? ஏன் கர்த்தருடைய பட்டயம் தேசத்தில் உலாவ வேண்டும்? வேதத்தில் தெளிவாக எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாக ஆண்டவர் எழுதி நம்முடைய கரங்களிலே தான் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரங்களிலே தான் இருக்கிறது, அவங்க கிட்ட இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாமும் இன்னும் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாசியுங்கள், ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன், உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். ஒரு நிமிஷம் அங்க நில்லுங்க. எந்த பட்டயத்தாலே உங்கள் வாலிபரை ஆண்டவர் கொன்றார்? கொள்ளை நோய் என்ற பட்டயத்தாலே கொன்றார். எத்தனை வாலிபரை கொன்றார்? கணக்கு தெரியாது.
இந்தியாவிலே கணக்கு சொல்லுகிறார்கள், ஒரு சர்வே இருக்கிறது, ஆனால் அது தவறான கணக்கு. அது அரசியல் காரணங்களுக்காக, பல்வேறு காரணங்களுக்காக அந்த கணக்கை சொல்லுகிறார்கள். அவர்கள் கணக்கின்படி 5 லட்சம். உலக நாடுகள் கணக்கு சொல்லுகிறது 54 லட்சம் பேர் என்று சொல்லுகிறது. எவ்வளவு பேர் செத்திருக்கிறாங்க? 1/2 கோடி பேர் செத்திருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுல? 2 ஆண்டுல. ஆனா உண்மை நிலவரம் அது அல்ல. இதைவிட 3 மடங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனுடைய செய்திகள் நிச்சயமா நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப 3 மடங்குனா எவ்வளவு இருக்கும்? நீங்களே கணக்கு பாருங்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நான் உன் வாலிபரை பட்டயத்தால் கொன்றேன். சரி, அடுத்த வார்த்தையை வாசிங்க. அதுல அதே வசனத்துல அடுத்த வார்த்தை, உங்கள் பாளையத்தில் நாற்றத்தை நாசிகளில் ஏற பண்ணினேன். ஆகிலும் படிங்க படிங்க, நல்லது. அதத்தாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நீ என்னிடத்தில் திரும்பவில்லை மகனே, இன்னும் என்னிடத்தில் திரும்பவில்லை, இன்னும் திரும்பவில்லை. எப்பொழுது திரும்புவதாக உத்தேசம் இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப இதற்கும் ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்க இப்போவாது புரிந்து கொள்கிறீங்களா பார்க்கலாம். இப்ப முன்னெல்லாம் பாளையத்திற்கு புறம்பாக தான் என்ன இருக்கும்? மாயான கொள்ளை இருக்கும் இல்லையா? மாயானம் எல்லாம் எங்க வைப்பாங்க? முன்னாடி எல்லாம் நான் அப்படித்தான், ஒவ்வொரு பகுதியிலும் மாயானங்கள் ஊருக்கு வெளியில் வைக்கப்படும். ஆனா காலப்போக்கில் இந்த சூழல் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பகுதியிலும் வீடுகள் கட்டப்பட்டு விட்டது இல்லையா? பல இடங்களிலே இதுதான், பல இடங்களில், எல்லா இடங்களிலும், அநேகமாக எல்லா இடங்களிலும் இதுதான் நிலை. அது மாத்திரமில்ல, இந்த கொள்ளை நோயின் காரணமாக டெம்பரவரி கிரிமேஷன் சென்டர்ஸும் உருவாக்குனாங்களா இல்லையா? நமக்கு நல்லா தெரியும். இப்ப வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த மாயானமும் இருக்கிறது, இந்த கிரிமேஷன் சென்டர்ஸும் இப்ப உருவாக்குற டெம்பரவரி சென்டர்ஸும் இருக்கு. சமீபத்துல டெல்லியில இந்த புகைப்படங்கள் நீங்க நிச்சயமா நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. எரிந்து கொண்டிருக்கிறது, பக்கத்துல எல்லாம் வீடு, பக்கத்துல எல்லாம் வீடு பார்த்திருப்பீங்க. இன்னொரு விஷயத்தையும் பார்த்திருப்பீங்க, பிணங்களை லைன் கட்டி வச்சாங்க. கரெக்டா? இப்ப பாடி, எனக்கு இப்ப பாபு தாமஸ்க்கு எவ்வளவு நேரம் வரைக்கும் பாபு தாமஸ் பேர் இருக்கும்? பேர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பாபு தாமஸ், மூச்சு போனா போனோம். இப்ப பாடியை எப்ப எடுப்பாங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர பாபு தாமஸ் எப்ப எடுப்பாங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ரைட்டா? அப்ப வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் அழகாக ஒரு உண்மையை சொல்லுகிறது. வாசியுங்கள். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா ஆனான் என்று சொல்லுகிறது. ரைட்டா? இப்ப இந்த மனுஷனுக்குள்ள அந்த சுவாசம் எடுக்கப்பட்ட அடுத்த நொடியே அது டீகம்போஸ் ஆக ஆரம்பித்து விடும். கரெக்டா? அதனாலதான் நாம் எல்லாம் என்ன செய்கிறோம், உடனடியாக ஐஸ் பெட்டியை கொண்டு வந்து வைத்து பதப்படுத்தி எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் வைத்திருந்து பிறகு நாம எடுக்கிறது வழக்கம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கொள்ளை நோய் பாதித்தவர்கள் என்ன நடந்ததுன்னா, அப்படியே பிணங்களை பேக் பண்ணி கொண்டு வந்து வரிசை கட்டி வைத்தார்கள். வரிசை கட்டி வைத்தாங்க. எல்லா இடங்களிலும் வரிசை கட்டி வெளியில நின்று, வெறும் பாடி இருந்தது, வண்டியில இல்ல, கீழே தரையில வைத்து வரிசை கட்டி இருந்தது. இந்த கொடூரங்கள் எல்லாம் இந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதைதான் ஆண்டவர் அன்றே ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், உங்கள் நாசியிலே அந்த நாற்றத்தையே ஏற பண்ணினேன், ஆகிலும் நீங்கள்
திரும்பாமற் போனீர்கள். அப்ப இன்றைக்கு நாம் ஒரு விசேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு விசேஷத்தை இன்றைக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்ப என்கிட்ட ஒரு 10 பட்டியல் இருக்கிறது. கொள்ளை நோய், கல்மழை, வெட்டுக்கிளி, நிலச்சரிவு, பூமி அதிர்ச்சி, புயல், பூசல் காற்று எல்லாம் லைன் கட்டி நின்று கொண்டிருக்கிறது. எல்லா உலகங்களையும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன், எதற்காக இந்த சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இன்னும் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதை படுங்கள். இதை பார்த்தாகிலும் திருந்துங்கள், மனம் மாறுங்கள், மாற்றமடையுங்கள், செயல்படுங்கள், எழுப்புதல் அடையுங்கள். அநேகருக்கு சொல்லுங்கள், வார்த்தை செல்ல வேண்டும், வார்த்தை போக வேண்டும். ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் இவர்களுக்காக, இந்த உலக ரட்சிப்புக்காக இந்த பூமியில இறங்கி வந்தார். கிறிஸ்துமஸ் என்பது என்ன? கிறிஸ்துமஸ் என்பது என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க. இல்லமா, லூக்கா 2:10. அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும், இதுதான் முக்கியம், அண்டர்லைன் பண்ணுங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஜனத்திற்கும் மீட்பு கொடுக்கதான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் நாம் மாத்திரம் இங்க 4 பேர் உட்கார்ந்தா போதுமா? அதற்காக இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டணும்? என்ன செயல், என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பிளானிங், என்ன செய்ய போறோம்? ஏன் இந்த மாற்றம் ஏன் வரவில்லை? 2022 முதல் வாரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். there is a strategy, there is a planning வேணும், இருக்கிறது. நான் தான் இன்னும் அதை யோசிக்காம இருக்கு. சமீபத்துல நான் இந்த சகோதரர் அவரோட மனைவியும் அவங்க சீமந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கப்பட்டேன். இந்த சீமந்த நிகழ்ச்சி நிறைய பேர் நீங்க வந்திருப்பீங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆனால் எனக்கு ஒரு விசேஷத்தை ஆண்டவர் சொன்னார். அந்த சீமந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப ஒரு விசேஷத்தை நம்ம பார்க்கணும். அடுத்தது, இங்கே மகன் இங்க இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய பூ பெய்தின தினத்திற்கும் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அவர்களுடைய நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டேன். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? என்னை அவர் மகளுடைய அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த அவருடைய தகப்பனார் என்கிட்ட சொன்னாரு, ஐயா வாங்க, ஆனா அவங்க எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படிதான் எனக்கு அழைப்பு வந்தது. என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. சரி, அதே போலதான் அது நடந்ததுன்னு வேற விஷயம். சரி, இப்ப அந்த நிகழ்ச்சியில மகள் இடத்துல ஒரு கேள்வியை நான் வைத்தேன். என்ன கேள்வி வைத்தேன்? நீ படிக்கிற, உன்னுடைய ஆசிரியர் உன்னை திட்டுறாங்களா? திட்டுவாங்க, எல்லாரும் திட்டுவாங்க, செய்வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, ஆசிரியர் திட்டுவான், நண்பர் திட்டுவான், எல்லாம் திட்டுவாங்க. சரி, எனக்கு பதில் சொல்லு. ஆசிரியர் திட்டினா என்ன பண்ணுவேன்? நான் சும்மா இருப்பேன். அப்பா திட்டினா என்ன பண்ணுவேன்? நான் சும்மா இருப்பேன். அம்மா திட்டினா என்ன பண்ணுவேன்? நான் சும்மா இருக்க மாட்டேன். ரைட்டா? சரி, அடுத்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். உன்னுடைய சகோதரன் சகோதரி யாராவது திட்டினா என்ன பண்ணுவேன்? நான் உடனே சண்டை போடுவேன். அப்ப ஒரு கேள்விக்கு எத்தனை பதில் இருக்கு பாத்தீங்களா? ஆனா என்ன பதில் வந்திருக்கணும்? என்ன பதில் வந்திருக்கணும்? என்னை திட்டுகிறவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை திட்டுகிறார்கள். நான் மாறணும்னு திட்டுறாங்க, நான் மாற்றமடைய வேண்டும் என்று என்னை திட்டுகிறார்கள் என்ற பதில் வரவில்லை. ஆனால் அவரவர் நிலைப்பாட்டுக்கு ஏற்ப என்னுடைய பதில் அமைந்தது என்பதுதான் அதுல விசேஷம். சரி, இப்ப சீர் மாற்றத்துக்கு சீமந்த நிகழ்ச்சிக்கு வரலாம். இந்த சீமந்தம் என்றால் என்ன? இந்த சீமந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகிறது? இன்றைக்கு பெருவாரியாக எல்லா சமூகத்திலும் எல்லா நிலைகளிலும் இந்த நிகழ்வு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் இது வழக்கமான சடங்காச்சாரமான ஒரு நிகழ்வாக தான் அது நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, ஆனால் இந்த 2 நிகழ்வையும் ஆதாயப்படுத்துகிற ஒரு காரியமாக அது மாறவில்லை. நாம் என்ன செய்கிறோம்?
காலையில 11 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம், 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு போடணும், எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடணும். இதுதான் நம்முடைய எண்ணமாக அது இருக்கிறது. ஆனால் இந்த சீமந்த நிகழ்ச்சி என்பது என்ன யாருக்கும் தெரியாது. சீமந்தம் என்றால் சீர்மாற்றும் என்று பொருள். இப்ப பெண் பிள்ளைகள் 3 நிலைகளை கடந்து வருகிறார்கள். விசேஷமான நிலை 3 நிலைகளை கடந்து வருகிறார்கள். இது ஆண்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு சமீபத்துல ஒரு மகன் எம்ஏ படித்துக் கொண்டிருக்கிற ஒரு பட்டதாரி மாணவன் ட்ரெயின்ல, ஓடுகிற ட்ரெயின்ல இருந்து பக்கத்தில் டிராக்ல ஓடிக்கொண்டிருந்த ட்ரெயின்ல குதித்து மரித்து போனான். நீங்க செய்தியில கேட்டிருப்பீங்க. அப்ப இந்த வாலிப பிள்ளைகளை நாம் இன்னும் ஆதாயப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் சடங்காசாரங்களாகவும் எல்லாம் கால நிலைகளை நாம் நினைவு கொண்டு அவசர கதி ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், அழைத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் வாசித்த அந்த 1 நாளாகமும் 21:12 எதை நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், அன்றைக்கு கேட்பதற்கு ஆட்கள் இருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் தாவீதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்தார். தாவீது தவறு செய்தான். அந்த தவறு நிமித்தமாக தான் அந்த 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. அவன் புத்திசாலி, ஆகவே அவன் கொள்ளை நோயை எனக்கு தாரும் என்று கேட்டு வாங்கி கொண்டான். ஏன்? அதுக்கு பதில் இருக்கிறது. நீங்க வீட்டிலே போய் அதை தொடர்ந்து வாசி. அதுல இருக்கிறது, நான் மனிதருடைய கரத்தில் விழாதிருப்பேனாக, தேவனுடைய கரத்தில் விழுவேன், காரணம் அவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி கொள்ளை நோயை ஏற்றுக்கொண்டார். அப்ப எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது. இந்த காரணத்தை நாம் அறியாமல் நாம் பழக்கமாக ஏதோ காலையில வரணும், ஆராதனை கலந்துக்கணும், வந்தாதான் ஒரு மன நிறைவு, அவ்வளவுதான். ஆனா அது அல்ல பிரியமானவர்களே, அது அல்ல. இப்ப ஆல்ரெடி எனக்கு கொடுத்த நேரம் டைம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இன்னும் இன்ட்ரோடக்ஷன்லயே தான் இருக்கிறேன். ரைட்டா? இப்ப இதுதான் நிலை. அவர் என்கிட்ட அழகா காதை கடிச்சிட்டாரு. 12:10 ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன் தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசியுங்கள், யாத்திராகமம் 20:10. இல்லம்மா, யாத்திராகமம் 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்? 8வது வசனத்தை வாசிக்கணும். கர்த்தர் இல்லம்மா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் எப்படி பரிசுத்தமாய் ஆசரிக்கிறது? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றதா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்வதா? அவரை கனப்படுத்துவது. கனம் எப்படி படுத்துவது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவது? வசனத்தை வாசிப்பது. வசனத்தை வாசித்து எப்படி கனப்படுத்துவது? அதன்படி செயல்படுவது. இதுக்கு பெயர் தான் வர்ஷிப். இதற்கு பெயர் தான் ஆண்டவரை கனப்படுத்துகிறதுன்னு பொருள். ஆனா நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? வேற வழி இல்லை, சூழல். நாம அடுத்த ப்ரோக்ராம் நமக்கு ரெடியா இருக்கு, அடுத்த ப்ரோக்ராமுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், அடுத்த காரியங்களை நான் கவனிக்க வேண்டும் என்று நான் புறப்பட்டு போய் கொண்டிருந்தால், எப்ப நான் வசனத்தை கவனிப்பேன்? எப்ப வசனம் எனக்கு சொல்லுகிறதை நான் கவனிப்பேன்? அல்லது ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்து ஓய்ந்து விட்டு இப்ப இயற்கையை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, நான் முன்பே சொன்னேன், கொள்ளை நோய்க்கு என்ன பேர் சொன்னேன்? என்னங்க? பட்டயம். கர்த்தருடைய பட்டயம். வெட்டிக்கிளிக்கு என்ன பேர் தெரியுமா? வெட்டிக்கிளிக்கு என்ன பேரு? பத்தியா? நாம இதெல்லாம் கவனிக்கவே இல்லை. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? வெட்டிக்கிளி வருது போயிடுது இல்லையா? அப்படிதான் நினைச்சிருக்கிறோம். கொள்ளை நோய் வருது போயிடுது. அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஊசி, ஒரு ஊசி, ஒரு டோஸ். ரெண்டாவது டோஸ் போட்டவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, பூஸ்டர் டோஸ். பூஸ்டர் டோஸ் போட்டவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை பூஸ்டர் டோஸ் போடு. இந்த ஆப்ஷன் நமக்கு ரெடியா அவைலபிள். சோ நோ ப்ராப்ளம். அதனால ஒரு டோஸ் 2 டோஸ் போட்டாச்சு. அடுத்தது பூஸ்டர் டோஸுக்கு இப்ப அரசாங்கம் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி கொண்டு பல இடங்களிலே சென்டர்ஸ் ஆரம்பித்து நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம என்ன பண்றோம்? ரொம்ப போய் போடுங்க, நல்லது, தவறு இல்லை, நிச்சயமாய் தவறு இல்லை. ஆனால் அதுல தீர்வு கிடைக்காது, அதுதான் உண்மை. ஏன்னா தீர்வு இதுல இருக்குது. இதுல வச்சுக்கிட்டு தீர்வை நான் வைத்துக் கொண்டு நான் அது தீர்வு கண்டுபிடித்துக்கிட்டேன். இன்னைக்கு நல்ல கவனிங்க, வருடம் இந்த வெயில் ஆரம்பிக்க போகுது, இன்னும் ஒரு மாசத்துல வெயில் உச்சத்தை தொடப்போகுது. போன வருடம் என்ன உச்சம் போச்சு, ஒரு சின்ன கணக்கு நீங்களே எடுங்க. அதுக்கு முன்ன வருடம் என்ன உச்சம் போச்சு, அதுக்கு முன்ன வருடம் என்ன உச்சம் போச்சுன்னு கணக்கு எடுங்க. ஆவரேஜா பாருங்க, ஏற்றத்தில் இருக்கும். ஏன்? ஆனா அதுக்கு பல காரணம் சொல்றாங்க, கிளைமேட் சேஞ்ச் சொல்றாங்க, பல காரணங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா காரணம் இங்கே இருக்கு. ஆனால் இதை கவனிக்க யாருக்கும் நேரம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, வர வழியெல்லாம் ஒரே செலிப்ரேஷன், வர வழியெல்லாம் ஏராளமான பேர் வெயில்ல நின்று கொண்டு செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனா யாருக்கும் இதை கவனிக்க நேரம் இல்லை. இதை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுல சத்தியம் இருக்கு யாரும் சொல்லவும் இல்லை, யாரும் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. கவலைப்பட வேண்டிய நாமும் கவலைப்படவில்லை. இதுதான் நிலைமை. சரி, வெட்டுக்கிளைக்கு என்ன பேர் தெரியுமா? பாத்தீங்களா, நான் மறந்துட்டேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்படித்தான், மறந்துட்டாரு, போயிட்டாரு அப்படின்ட்டாரு. இல்ல, யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. யோவேல் 2:25. என்ன பேரு? பெரிய சேனை. வெட்டுக்கிளியே சின்ன சேனையா வச்சிருக்க ஆண்டவர், அது பெரிய சேனையா வச்சிருக்கிறாரு. ஆனா நாம தான் அது வெட்டுக்கிளின்னு நினைச்சிருக்கிறோம். ஆண்டவர் அதை பெரிய சேனையா வச்சிருக்கிறார். சோல்ஜர்ஸ், வார் சோல்ஜர்ஸ், அவங்க புறப்பட்டு வந்து பச்சையெல்லாம் அழித்துட்டு போயிடுவாங்க. கரெக்டா? ரொம்ப சிம்பிளா அவர் வச்சிருக்கிறார். அவர் சொன்னா அவங்க எல்லாம் வருவாங்க, அப்படியே உட்கார்ந்து 2 நிமிஷம் உட்காருவாங்க, அப்புறம் பறந்து போயிடுவாங்க, அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க யாரும் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா கடைசியில டிஸ்டர்ப் ஆகுறது யாரு? நாம தான். இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் அதான் இருக்கு, இன்னைக்கு இருக்கு, இன்னைய தேதியில் இருக்கிறது. இந்தியாவுக்கும் வந்துச்சு, குஜராத்துக்கு வந்தது, ஜெய்ப்பூருக்கு வந்துச்சு, ஏர்போர்ட்டையே அட்டாக் பண்ணுச்சு. ஏர்போர்ட் ரன்வேல முழுசா வந்து உட்காந்துட்டாங்க. யாராவது ஏர்போர்ட்ல அவங்க பச்சை இதுல போய் உட்காரணும், ஏர்போர்ட் ரன்வேல ஏங்க உட்கார்ந்தது யாருக்கும் தெரியாது. ஆனா அதை அழிச்சாங்க, அது போயிட்டு அது போயிடுச்சு, முடிஞ்சிட்டு. இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது? இப்ப நல்ல கவனிங்க, இந்த சீர்மாற்றம். இப்ப மகள், நான் சொன்னேன் 3 நிலை, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் முடிச்சிடறேன், சீக்கிரமா முடிக்கிறேன். ஒன்றை கவனிங்க, 3 நிலை. முதல் நிலை பிள்ளை பருவம். மிக விசேஷமான பருவம். 2வது பருவம் பூ பெய்துகிற பருவம். 3வது பருவம் தாய்மை அடையும் பருவம். இல்லையா? பிள்ளைக்கும் தெரியல, மகள் சின்ன பிள்ளையா. என்ன 2 பேருக்கு என்ன வித்தியாசம் பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த மகளுக்கு இந்த மகளுக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் இந்த அம்மா தாயா இருக்கிறாங்க. கரெக்டா? அதனால தாங்க அன்னைக்கு அவர்கள் எல்லாரும் வந்து, உறவுகள் எல்லாம் வந்து குடும்பமாய் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி, அந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆலோசனைகளை கொடுத்தார்கள். ஏன்னா மாடி தாயாக போறா,
நீ தாய்மை அடைய போகிறாய். நீ முன்ன மாதிரி கிடையாது, விளையாட்டு பிள்ளையா இருக்காதே. உறவுகளை பார்க்க வேண்டும். 2 உறவு இருக்கிறது. நீங்க 2 பேர் இணைந்திருக்கிறீர்கள். 2 உடல், ஈருடல் ஓர் உயிராய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை பாதுகாப்பதற்காக 2 குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நண்பர்கள், உறவுகள் என்று ஒரு பெரிய பட்டாளம் இருக்கிறது. அவர்களை எல்லாம் நீ அனுசரித்து நடக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விசேஷத்தையும் நீ செய்யணும். நீ தாய்மை அடைய போகிறாய். நீ பிள்ளை பெற போகிறாய். அந்த பிள்ளை கருவில் நீ அதை போதித்து வளர்க்க வேண்டும். என்ன பண்ணணும்? போதித்து வளர்க்க வேண்டும். வெளியே வந்து கத்துக்கிறது இல்லை, உள்ள இருந்தே கத்துக்கணும், வெளியே வரணும். அதனாலதான் மருத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், 5வது மாதத்திலிருந்து அந்த கரு எல்லாவற்றையும் கிராஸ் பண்ண ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுது? எல்லாம் நீ சொல்ற, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இந்த மகளுக்கு கண்டிப்பா தெரியும், யாராவது ஏதாவது பேசினா உடனே சில நேரங்களில் உதைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது குலுங்குது, உதைக்குது, உதைக்குதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? அது என்ன செய்யுது? ரியாக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ரியாக்ட். அததான் வேதம் நமக்கு அழகாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல அங்கே மரியாள் எலிசபெத்தை போய் வாழ்த்த போகின்ற பொழுது பிள்ளை வயிற்றில் துள்ளிற்று. என்ன மாதம் அது? எந்த மாதத்தில் வயிற்றில குழந்தை துள்ளிற்று தெரியல. 6ஆம் மாதம். பத்தியா போறமா திரும்பி சொல்லிட்டு போறாங்க. அப்ப 6வது மாதத்துல மரியாள் சொன்னது அதுக்கு போச்சா இல்லையா? அதுதானே உண்மை. அப்ப அதனாலதான் சீமந்தம் என்ற ஒரு செயலை உருவாக்கினார்கள். ஆனா நாம் அதை உணர்ந்து செய்ய வேண்டும். இன்னைக்கு எல்லாமே சடங்காய் மாறிவிட்டது. சடங்கு, நேரம், காலம், எல்லாம் சூழ்நிலை. அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க. அப்படி உடனே வந்தா கூப்பிட்டா சாப்பாடு போட்டா அவன் போயிட்டாங்க டாட்டா பாய் பாய். அல்ல பிரியமான, இந்த பிள்ளை இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையை பிடிக்கணும். கரெக்டா? அதனாலதான் நான் அன்னைக்கு ஆரம்பிச்சேன். அதனாலதான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தேன். ஆனால் பேச முடியல, வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு இல்லை, விட்டுட்டேன். அப்ப விட்டுட்டா என்ன நடக்கும் தெரியுமா? வாலிப பையன் ட்ரெயின்ல எகிரி பிச்சா பார்த்தீங்களா? அவர் சொல்றான், நீ பிச்சை போட்டு நான் வாழ மாட்டேன். ஏண்டா உயிர் அவ்வளவு லெக்காரமா போச்சா? உயிர் அவ்வளவு சாதாரணமா போயிட்டா இல்ல? அப்போ கிண்டல் பண்றவன், கேலி பண்றவன் எதை நினைத்து செய்து கொண்டிருக்கிறாங்க? விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உயிர் விளையாட்டாய் மாறிவிட்டது. காரணம் என்ன? பெற்றோர். வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8, 9. அழகா சொல்றார் பாத்தீங்களா? மகளே உன் தகப்பனின் புத்தியையும் உன் தாயின் போதகத்தையும் தள்ளாதே. சரி, இன்னைக்கு அவர்கள் தாய் தகப்பன், நேற்று அவர்களும் வாலிப பிள்ளை தான் இல்லையா? முந்தா நாள் அவர்கள் பிள்ளை, குழந்தை. அவர்கள் வளர்ந்துதான் இன்றைக்கு தகப்பனாய் மாறினார்கள். இன்றைக்கு அவர்கள் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு சொல்லுகிறார்கள், தகப்பன் போதகத்தை, தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்ப அவர்கள் அந்த அடிப்படையில வந்திருந்தால்தான் இவர்கள் இந்த அடிப்படையில வளர முடியும். கரெக்டா? வாசிங்க 22:6, நீதிமொழி 22:6. நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும். என்ன அழகா சொல்றார் பாருங்க, இன்னும் அழகா சொல்றார் பாருங்க. வசனம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. நான் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், நான் உடை எப்படி போட வேண்டும், என்னுடைய உடையும் பெண்கள் உடையும் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறார். முடி அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் முதற்கொண்டு சொல்லுகிறார். இன்னைக்கு எல்லாரும் எப்படி முடி வெட்டுறாங்க?
தம்பி கூட வெட்டி இருக்கிறாரு. கரெக்டா? யார் சொல்ல போறது? யாரும் சொல்ல போறது இல்லை இல்லையா? யாருக்கும் தெரியாது. வாசிங்க வாசிங்க. எசேக்கியேல் 44:20 தெரியுமா? எப்ப சொல்ல போறோம்? ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். எதுக்கு? கொரோனா போயிடணும். எப்படி போயிடும்? எப்படி போவோம் பாருங்க. போகுமா? சொல்லுங்க, போகுமா? தங்கள் தலைகளை சிறையாமலும் மயிரை நீளமாய் யார் வளர்க்கணுமோ அவங்கதான் நீளமாய் வளர்க்கணும். கத்தரிக்க கடவர்கள். ரைட்டா? அப்ப ஊழியக்காரனுடைய மகன் எப்படி இருக்கலாமா? யாரு இல்ல. அப்ப நாம தான், அப்போ தகப்பன் தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளை தகப்பன் சொல்லி கேட்கணும். கேட்டு நடந்தாதான் வாழ்க்கை, அதுதான் நிலைக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் முதிர் வயதிலும் அதை என்ன பண்ணுவான்? கடைபிடிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லல கேளுங்க. எதை சொல்லவில்லை இதுல? வேதத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் பிள்ளையா இருக்கிறேன், நான் வளர்வேன், நான் வளர்ந்து இன்ன ஆவேன் என்பதை முதற்கொண்டு என்னை சொல்லுகிறார். அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் மாற்றங்கள் வர வேண்டும். அடிப்படை மாற்றம் தான் என்னுடைய வாழ்வை மாற்றுமே ஒழிய, நான் பாதுகாப்பா இருப்பேனே ஒழிய, என்னை பாதுகாப்பார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு ஊட்டுமே ஒழிய, நான் என் வழியிலே போவேன், என் போக்கில் போவேன் அல்ல. இனியாகிலும் மாற்றங்களுக்கு உட்படுத்துங்கள் பிரியமானவர்களே. இது எல்லாவற்றையும் எல்லாமே நமக்கு ஆதாயத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆதாயம்? ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயத்திற்காக அனைத்தும் இருக்கிறது. பிள்ளை போய் பேசின அந்த நிகழ்வு ஆத்தும ஆதாயம் இருக்கிறது. மகள் சீமந்தம் ஆத்தும ஆதாயத்திற்காக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஆத்தும ஆதாயத்திற்காக இருக்கிறது. புதிய வருட நிகழ்ச்சி ஆத்தும ஆதாயத்திற்காக இருக்கிறது. இங்க இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் எதுக்கு பண்ணீங்க? சொல்ல மாட்டீங்க. எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க. இந்த டெக்கரேஷன் எல்லாம் எதுக்கு பண்ணீங்க? சர்ச்சை அழகா இருக்கணும். அப்புறம் இப்ப 364 இப்படியே இருக்குமா? பத்தியா? அப்ப எதுக்கு பண்ணீங்க? பத்தியா? சொல்ல மாட்டேன்றீங்களே. ஏங்க, சர்ச்சை அழகா இருக்குனால 365 நாள் இருக்கணும்ல? இருக்குமா? அப்ப எப்ப இது எதுக்கு பண்ணது? கிறிஸ்துமஸுக்காக பண்ணது. கரெக்டா? பத்தியா? அது சொல்ல மாட்டேன்றீங்களே. எதுக்கு பண்ணணும்னே தெரியல. பாத்தீங்களா? கிறிஸ்துமஸுக்காக பண்ணோம். கிறிஸ்துமஸ் என்பது என்ன? சொல்ல கரெக்டுமா? யார் பிறந்த நாள்? இயேசுப்பா பிறந்த நாள். பிறக்க போறது பிறந்த நாளா? பிறந்ததுக்கான பிறந்த நாளா? பிறக்க போறதுக்கா பிறந்ததுக்கா? பிறந்ததுக்கு. பாஸ்ட் டென்ஸ். முடிந்து போனது தானே? ரைட். செலிப்ரேஷன் ஃபைன், ரொம்ப நல்லது, எல்லாம் ரைட். இப்ப நான் கேட்கிறேன், வர போறாரு, என்ன ஆயத்தம்? இந்த மாதிரி செலிப்ரேஷன் ஏதாவது பட்ஜெட் போட்டு வச்சுக்கிறீங்களா? இப்படி ஒரு செலிப்ரேஷன் இருக்கா? வரப்போறாரு, வரப்போறதுக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் இருக்கா? இல்ல. பாத்தீங்களா? பிறந்து முடிந்து போன கதைக்கு டெக்கரேஷன். வரப்போறாரு எனி டைம். வரப்போறது எப்பன்னு தெரியுமா? திருடனை போல வருவார், சொல்ல மாட்டார் அப்படின்னு அர்த்தம். திருடனை போல என்றால் நான் சொல்லிட்டு வர மாட்டேன், ஆனா இது சொல்லிட்டு வந்தார். கரெக்டா? 700 வருடங்கள் 800 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்டு வந்தார். வந்தவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒருத்தர் ரெடி ஆனாரு. கரெக்டா? இவ்வளவு ஆயத்தம் வந்ததுக்கு இருந்தது. வரப்போறவருக்கு அவரே சொல்றார், நான் திருடனா வருவேன், சொல்லாம வருவேன், திடீர்னு வந்து நிற்பேன். அப்போ திடீர்னு வந்து நின்னா என்ன பண்ண போறோம்? வீட்டுல சாப்பாடு இருக்குமா? வீட்டுல வருவார் இல்ல, வந்தா அழைக்கணும் இல்ல, வாங்க வாங்க யா சேர்ல உட்காருங்க சொல்லணுமா இல்லையா? ரெடியா? எத்தனை பேர் ரெடி சொல்லுங்க. வருவாரா? உட்கார், வர வைக்கணுமே, வாங்கன்னு கூப்பிடணுமே, தண்ணி எடுத்து கொடுக்கணுமே, சாப்பாடு கொடுக்கணுமே. ரெடியா? இல்ல, ஆயத்தமே இல்ல. ஏன்னா ரெடி இல்லை. ஆனால் வருடம் வருகிறது, வருடம் முடிகிறது, வருடம் ஆரம்பிக்கிறது, வருடம் முடிகிறது, வருடம் ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, இனி காலம் செல்லும்.
இனி காலம் செல்லாது. இது போல இந்த நிலையில் இனி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது கடைசி காலம். வாசிங்கள் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். அறியாமை உள்ள காலங்கள் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷரை நோக்கி கர்த்தர் என்ன பண்றாரா? கட்டளை இடுகிறார். அன்பா இல்ல, யூ ஹாவ் டு டு இட். யூ ஹாவ் டு. இல்லனா ரெடியா இருக்குது கொள்ளை நோய், ரெடியா இருக்குது வெட்டுக்கிளி, ரெடியா இருக்குது பனி, ரெடியா இருக்குது வெள்ளம். கட்டளை இடுகிறார். இப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஆண்டவர் ரொம்ப அன்பானவர் நினைச்சுக்கிறோம். அன்பானவர் தான், இல்லை என்று யாரும் மறுக்கவே முடியாது. எப்ப அன்பானவர் தெரியுமா? ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தவறு செய்து விட்டேன், இனி அப்படி செய்ய மாட்டேன். வாசிங்க 1-2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனம். அதுல சொல்றார் பாருங்க அழகா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி, முதல்ல செய்ய வேண்டியது தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, அங்கதான் மேட்டர் இருக்கு, அங்கதான் விஷயம் இருக்கு. திரும்பினால், அப்ப மனம் திரும்பினால் திரும்பி நான் போவனா? திரும்பி அந்த இடத்துக்கு போவனா? வந்தாச்சு, மனம் மாறியாச்சு, உணர்ந்தாச்சு, என்ன மன்னிச்சிருன்னு கேட்டாச்சு. அப்ப மறுபடியும் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். ஒருவேளை நாம பலகீனமானவர்கள், இங்க மறுபடியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, பலகீனமானவர்கள் நினைக்கிறோம் ஆலயத்துக்கு வரணும், காலையில சீக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடணும்னு நினைக்கிறோம். அந்த நேரம் விருந்தாளி வந்துட்டாங்க, அந்த நேரம் துணி அயன் பண்ணல, அந்த நேரம் ஷூ எங்கேயோ, சாக்ஸ் எங்கேயோ கிடக்குது இல்லையா, பேக் எங்கேயோ, பைபிள் எங்கேயோ வச்சுட்டு இருக்கிறோம், தேடுறோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் வருந்துகிறோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரம் போகணும்னு ட்ரை பண்ணேன், முடியல, பாத்தீங்களா, எனக்கு உதவி செய்யக்கூடாதா? இங்கதாங்க ஜெபம். இதுக்கு பேர் தான் ஜெபம். ஜெபம் என்பது இதுக்குதான். நான் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் பரிதபிக்கும் பொழுது ஜெபம், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மாறணும், எனக்கு உதவி செய்யும், இந்த சூழ்நிலை என்னை தொந்தரவு செய்கிறது, இந்த சூழ்நிலைகளை என்னை மாற்றுகிறது, என்னை இழுக்கிறது, என்னை அட்ராக்ட் பண்ணுது, மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க. அதை உதவி செய்யறதுக்கு தான் ஜெபம். ஆனால் நாம எதற்கெல்லாம் ஜெபம் செஞ்சிருக்கிறோம் தெரியுமா? செய்யாததுக்கும் முடியாததற்கும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா லகுவானது ஜெபம். ஜெபம் பண்ற பிரதர் கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ற பிரதர் கவலைப்படாதீங்க. ஆனா வந்தது காரணம் வேற. காரணத்தை சொன்னாதானே காரியம் வாய்க்கும். காரணத்தை வெளிப்படுத்தி அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதை களைந்தால் மட்டுமே மாற்றம் வரும். ஆனால் நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள், ஒப்புக் கொடுங்கள், இதுவே தருணம், இதுவே இரட்சணை நாள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியாக வாசித்து முடிக்கலாம். 1 நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனம். அதுக்குதான் அந்த வார்த்தையை சொல்றார். என் கடிந்து நான் உன்னை அழைக்கிறேன், உன்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், திரும்புங்கள். நான் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் என்ன செய்யறேன்னு உனக்கு கண்டிப்பா சொல்லிட்டு செய்வேன், சொல்லாம செய்ய மாட்டேன், கண்டிப்பாக சொல்லுவேன். அதனாலதான் வாசிங்க கடைசியாக ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கரெக்ட், வாசிங்க. நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தருடைய வழியையும் காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான்.
அறிந்திருக்கிறேன். அவர் நாம் ஒவ்வொருவரையும் இப்படிதான் பார்க்கிறார். நான் என் பின் சந்ததியும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என் பின் சந்ததிக்கும் தேவனுடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லுவோம் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் பையன் என் பேச்சு கேட்க மாட்டான். கரெக்டா? அப்படித்தானே சொல்லியிருக்கிறோம். அது நம்முடைய வழக்கமாக மாறிவிட்டது. என் பையன் கேட்க மாட்டான். பிள்ளை என்ன சொல்லணும்? அப்பா சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. கரெக்டா சொல்றாங்க இல்லையா? இதாங்க நிலைமை. இன்னைக்கு கேட்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இதற்கு நாம் செய்ய வேண்டியதை செய்தால் தானே மாற்றம் வரும். அவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டே இருந்தா முடிஞ்சிருமா? அவன் சொல்றது கேட்க மாட்டான், அல்லது நான் சொல்றது அவன் கேட்க மாட்டான், அவன் சொல்றது நான் கேட்க மாட்டேன், அவனுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எப்பொழுது மாற்றம் வராது. அதற்கான செயலில் இறங்கும். அதனாலதான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளை அதற்கு நேராக மாற்ற வேண்டும், அதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அம்மா, இந்த நிலையில இதுதான் நிலை, நம்ம சூழ்நிலை இது, நம்முடைய குடும்பம் இது, நம்முடைய உறவுகள் இது 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 என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். ஆகவே அதை நாம் உணர்ந்து கொள்வோம், ஒப்பு கொடுப்போம், இனியாகிலும் மாற்றத்திற்கான வழியை வகுப்போம். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மன்னிப்பேன் மறப்பேன் அல்ல, கிருபை, கிரேஸ், கண்டிஷனல் கிரேஸ். கண்டிஷன், இதை செஞ்சா இது கிடைக்கும். அதுதான் பைபிள் அதை தான் சொல்லுகிறது. கண்டிஷனல். சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனம் அதை தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? யார் பாக்கியவான் என்று சொல்லுகிறது என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நான் இதுல கையில் இந்த கையில அவனை கையை பிடிச்சிக்கல, நான் பாக்கியவான் சொல்லலாமா? முடியாது. அதுக்கு பேர் தான் கண்டிஷனல். இதுக்கு பேர் தான் கண்டிஷனல். இதை தான் வசனம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்ப கண்டிஷனல் பிளஸிங்கை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்ப கண்டிஷனல் பிளஸிங் என்பது நான் ஒன்றை விட்டால் தான் ஒன்றை பெற முடியும். இப்ப இதுல கம்ப்யூட்டர்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மெமரி கொடுக்குறாங்க. அந்த மெமரியில நீங்க லோட் பண்ணிட்டா அடுத்தது எதை நீங்க லோட் பண்ணாலும் லோட் ஏத்துக்காது. என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர்ல மெமரி 1 TB இல்லையா, 500 GB இப்படி இருக்கு மெமரி லோட் பண்றீங்க. அது ஃபில் ஆயிட்டுனா வேற எதையாவது லோட் பண்ண முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும்? அததான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இந்த புது வருஷத்துல புதுசா ஆரம்பிங்க. இல்லையா? புதுசா ஆரம்பிங்க. இப்ப சொன்ன வசனத்தெல்லாம் ஏத்துங்க, ஆனா ஏத்துறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. புதுசா ஆரம்பிங்க. புதுசா ஆரம்பிச்சா தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அதுக்கு பேர் தான் சீர்பொருந்துங்கள். அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, சீர்பொருந்துங்கள், அப்பொழுது தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்திருக்கலாம், தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார், தெல்ல தெளிவாக பேசி இருக்கிறார். இன்றைய சூழல்களை நமக்கு உணர்த்தி பேசி இருக்கிறார். இன்றைய காரியங்கள் மிக பயங்கரமாக இருக்கிறது என்பதை தெளிவாக விளக்கி இருக்கிறார். சூழல்கள் பயங்கரமாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கூப்பிட்டால் பதில் தருவார். நான் கூப்பிட்டால் நிச்சயமாய் பதில் தருவார். ஆனால் நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று,
குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பெருமையான பத்திரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பத்திரமா வளைந்து கொள்ளுமே வேதத்தில் காணும் பாண்டமெல்லாம் இயேசுவை போற்றிடவே என்னையும் அப்பித்த பத்திரமாய் வளைந்து கொள்ளுமே குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நம்மை மன்னிப்பதற்கு நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்மை தகுதியான பாத்திரமாய் ஆண்டவர் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறார். ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து பலகவும் பெருகவும் செய்வாராக. ஆமென்.